சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பார்த்துருப்பீங்க. அரசியல் நிகழ்வுகளில் உங்களுடைய கருத்துக்களும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். திருமாவை இந்தியா கூட்டணியிலிருந்தே விலக்க ஒரு சதி நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை உங்களுடைய கருத்து மூலமா, ஸ்டேட்டஸ் மூலமா வச்சிருந்தீங்க. யார் அந்த சதியை பண்றான்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கருத்தை நான் சொல்வதை விட அண்ணன் திருமாவே சொல்கிறார். அண்ணன் திருமாவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, பொது நிகழ்வுகளில் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது, பல பேர் கண்களை உறுத்துகிறது. அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அடுத்த கட்டமாக தேசிய அளவில் பயணிக்கிறது யாரும் பெருசாக விரும்பலை. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது. அதை தாண்டி அடுத்த பிரதமர் என்று சொல்லக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களோட நெருங்கிய நட்பு வட்டாரம் இருக்கிற காரணத்தினால அவரை அந்த கூட்டணியிலிருந்து முதல்ல வெளியேற்றணும் அப்படின்ற எண்ணம் எதிர்த்தரப்பிற்கு இருப்பதாக அவரே பொதுவெளியில் சொல்கிறார். அதிமுகவுக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது அப்படின்ற வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. அப்போ இதை நாம் சொல்கிறதுக்கு புதுசாக இல்லை, அவர் அதோட நிறுத்திக்கிட்டார். நீங்கள் இதை ஆதவோட தொடர்பு படுத்துறீங்களோ அப்படின்ற கேள்வி வருது. இல்லை, அது நாம தொடர்புபடுத்தலை. ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் இந்த பிரச்சனையவே வெளியே கொண்டு வர்றாரு. இப்போ ஆதவ அர்ஜுனா என்கின்ற தனிப்பட்ட மனிதரின் மீது நமக்கெல்லாம் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவரை இதுவரைக்கும் நம்ம பொதுவெளியில் எங்கேயாவது போராட்டங்கள்லையோ தேர்தல் பிரச்சாரத்திலையோ பார்த்தது கூட கிடையாது. அவரை அதிகம் சமீபமாக பார்த்துருக்கிறது ஊடகங்களில் தான். ஊடகங்களின் மூலமாகவும் நடிகர் விஜய் அவர்களுடைய அவருடனான அந்த சந்திப்பு, அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அவர் எடுத்து வைக்கிற அரசியலின் அடிப்படையில் அவர் மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற ஒரு சூழலில் தான் அவர் குறித்து நம்ம பேச வேண்டியது சூழலே வருது. நாமளாக வழியே போய் திடீர்னு ஆதவ அர்ஜுனான் ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லலை. அவர் தான் பொது வெளியில் சமீப காலமாக ட்விட்டு போடுறாரு, ஆளுகின்ற அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு. அப்போது அவர் புதுசாக ஒரு கருத்துக்களை சொல்லும் பொழுது அரசை விமர்சிப்பதற்கு இங்கே எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது, உரிமையும் கூட. ஆனால் தவறான கருத்துக்களை பொதுவெளியில் நம்ம பதிவு பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய கருத்தையும் சொல்கிறோம். இப்போது ஆதவ அர்ஜுனா பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லலை சார், அவருடைய செயல்பாடுகள் அப்படி உறுதிப்படுத்துது. நமக்கு அவருடைய செயல்பாடுகள் அப்படி உறுதிப்படுத்துது. அவர் என்ன சொல்கிறாரு, விசிகாவில் சொல்ல முடியாத பல விஷயங்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தலைவர் உட்பட எல்லாருமே பொறுமையாக இருக்காங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம இன்டர்வியூவில் சொல்கிறார். இது அண்ணன் திருமாவளவன் அவருடைய அரசியல் வாழ்க்கையை கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திருமா அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கார், 35 ஆண்டு கால பொது அரசியலில், 40 ஆண்டு காலமாக களத்தில் இருக்கவர். அவர் என்னால் சொல்ல முடியலை, அதனால் என்னுடைய குரலாக நீங்கள் இருங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவை நியமிச்சிருக்காருன்னு சொல்கிறது அவருடைய தலைமை பண்பை நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி. அர்ஜுனாவுடைய பின்னணி பின்புலம் தெரியாமல் திருமாவளவன் பலியாயிட்டான். நான் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னை போன்றவர்கள். ஏன்னா இப்போது உங்களுடைய தொலைக்காட்சியில் அவர் கொடுத்த நேர்காணலை நான் பார்த்தேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 23 இந்த கட்சியில் சேர்ந்தேன்னு சொல்கிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, அவர் பேசுவது அனைத்துமே உண்மையாக இருக்குமானால் உண்மையில் அந்த கட்சியில் உங்களை சேர சொல்லி சிபாரிசு செய்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வேணும்ல. அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் அண்ணன் திருமா எனக்கு சொல்லியிருக்காரு, ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஒருத்தவங்க போகும்போது தகுதியுள்ளவனுடைய வாய்ப்பு பறிப்போகுது, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம துணை முதல்வர் நியமிக்கிறதெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோன்னு சொல்கிறாரு. ரொம்ப நியாயமான ஒரு கருத்து தான் அது, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். உங்களை சிபாரிசு செய்தது யார் அப்படின்றத நீங்கள் வெளியில் சொல்லணும்ல. திடீர்னு ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உரிமையை விடுதலை பெறுவதற்காக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிற கட்சி. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரதிநிதித்துவம் பெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியில் இணைந்த உடனே நீங்கள் ஒரு கழக குரலாக மாற வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அவங்க இப்போ தான் மெல்ல மெல்ல ஏறி வந்திருக்காங்க. நீங்கள் கடந்த ஆண்டுகளில் ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் தொடர் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு. தொடக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் திமுகவுடனான விடுதலை சிறுத்தைகளுக்கான கூட்டணி பேரம் நடக்கும் பொழுது நாங்கள் கேட்ட தொகுதிகளையோ கேட்ட எண்ணிக்கையோ எங்களுக்கு கொடுக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்ததாக அண்ணனே பதிவு பண்ணியிருக்கார் பல நேரங்களில். ஆனாலும் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துக்கு பதில் சொல்கிறார். அப்போ நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் எங்களுக்கு கொடுக்கலை, கேட்ட எண்ணிக்கையும் எங்களுக்கு கொடுக்கலை,
ஆனால் ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம இந்த கூட்டணியை ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு மற்ற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒத்துக்கொள்வதற்கு முன்பாகவே முதலில் ஒத்துக்கொண்டவர் கையெழுத்திட்டவர் அண்ணன் திருமா தான். அப்போ அவர் சொல்கிற காரணம், இப்போ எனக்கு வந்து எண்ணிக்கையும் எம்எல்ஏ எண்ணிக்கையும் எம்பி அதிகாரத்தையும் விட எனக்கு சமூக நீதி இங்கே காக்கப்படணும், இங்கே சனாதனம் ஒழிக்கப்பட வேணும், வேறு சில சக்திகள் தமிழகத்துக்குள்ளே கால் ஊண்டிடக்கூடாது, அதுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்கிறேன். அப்போ சொல்லிவிட்டு அதற்கு பின்னாடி தேர்தலுக்கு பின்னாடியும் அவர் பல பேர் உங்களைப் போல நெறியாளர்கள் பொதுவெளியிலையா இருக்கட்டும் தனிப்பட்ட நேர்காணலில் கேள்வி கேட்கும்போது இப்படி 4 சீட்டு 6 சீட்டு 8 சீட்டினோடய நீங்கள் முடிஞ்சிருவீங்களான்னு கேட்கும்போது அங்கேயும் பதிவு பண்ணுறாரு, அதிகாரத்தை நோக்கிய பயணம் தான் எங்கள் பயணம், ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. அதுக்கான நேரம் இப்போ இல்லைன்றது, அதுக்கான நேரம் இப்போ இல்லை. கள அரசியலையும் சூழலையும் புரிந்தவன்கிற முறையில் நான் பேசுகிறேன். நான் நீங்கள் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள்ல முடியாது. ஆதவுடைய ஆதங்கம் நீங்க 25% தான் நீங்க எல்லா ஆட்சி பங்கு எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஆதவுடைய பங்களிப்புன்னு ஒண்ணு இந்த கட்சிக்கு, அவரு பூத் கமிட்டி போட்டதுல அவருடைய பங்களிப்பு இருக்குன்றாரு, 2 மாநாடுகள் நடத்தினதுல ஸ்ட்ராட்டஜி பண்ணதுல என்னுடைய பங்களிப்பு இருக்குன்றாரு. இது நான் ஏற்கவே முடியாது. பொதுவாகவே இதை நான் ஏற்கிறது இல்லை சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு கிடையாது, திமுகவுக்கும் சரி. திடீர்னு இந்த பிகே வந்தார், ஒரு பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நடத்தினாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதிலெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக உடன்பாடு கிடையாது. கள நிலவரத்தில் மக்கள் மனநிலையோடு ஒத்துப்போன ஸ்ட்ராட்டஜி தான் வெல்லும். தனியாக எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றதுக்காக யாரையும் வெளில வச்சிட முடியாது. இப்போ அவர்கள் ஸ்ட்ராட்டஜியின் மூலமாக மாநாட்டின் மூலமாக திமுகவையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளையோ நான் வெளில வச்சேன்னு சொன்னால் ஒன்றும் கெட்டு போகல. 26 இருக்குது. அவர் நினச்சா அதிமுகவை ஸ்ட்ராட்டஜி வச்சு வெளில வைக்கலாம், அவர் நினச்சா தாவேக்காவை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வெளில வைக்கலாம். அவருக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இங்கே இருக்குது. அதை நிரூபிக்கும் பட்சத்தில் தான் அவர் சொல்கிறது சரின்னு நம்ம நம்ப முடியும். மக்கள் மனநிலையோடு உள்ள ஸ்ட்ராட்டஜி தான் வெல்லும், வெறும் ஸ்ட்ராட்டஜி வெல்லாது சார். இந்த தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு ஐடி விங்கு வந்து வேலை செஞ்சதெல்லாம் இப்போ தானே சார் 10 வருஷமாக அதுன்னு. இதுக்கு முன்னாடி என்ன திமுக தேர்தலை சந்திக்கலையா, விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை சந்திக்கலையா? எத்தனை தேர்தலை பார்த்துருக்காங்க, எத்தனை இடங்களில் வெற்றி தோல்வி பார்த்து. ஐடி யுகம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பங்கு வகிக்குதுல, மக்கள் மனநிலையிலோட ஒத்தி போனாதான் நீ செய்ய முடியும்னு தான் நான் சொல்றேன். நான் திரும்ப மக்கள் மனநிலை வேறையாக இருக்கும் பொழுது வெறும் ஸ்ட்ராட்டஜி ஐடி விங் வச்சு என்ன பண்ண முடியும்? இல்ல, அவருடைய பங்களிப்பு ஆட்சியை கொண்டு வந்ததுல, திரும்ப திமுக ஆட்சியை கொண்டு வந்ததுல பிகேவை கூட்டிட்டு வந்தது நான் தான். அதுக்கு முன்னாடி 14 இருந்து ஸ்டாலின் அவர்களோட தொடர்புல இருக்கேன்றாரு. அப்ப அவருக்கு அதுல இடமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? நான் அப்படி போட்டோலாம் வெளியிடுறாரு. நான் எந்த அளவுக்கு சார் அதை தான் நம்மளும் சொல்கிறோம். அப்போது ஸ்டாலின் அவர்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சது நீங்கள், அவருடைய மருமகனோடு தொடர்பில் இருந்தது நீங்கள், உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதியோட தொடர்பில் இருந்தது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மன்னராட்சியை உருவாக்கி விட்டு, அது குறிப்பாக உங்களுடைய பங்கு, அதில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருக்கான்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அரியாசனத்தில் உட்கார வச்ச பங்கு உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் மன்னரை உருவாக்கி வைத்து விட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து மன்னராட்சியை ஒழிக்க மக்கள்கிட்ட புலம்புறது எந்த வகையில் நியாயம்? அது ஏற்புடையதில்லை. அது மன்னராட்சின்னு சொல்லி இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்புடையதில்லை. அப்புறம் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய நேர்காணலில் தான் அவர் சொல்கிறாரு, நான் எதிர்பார்த்தது போல் அவங்க நடந்துக்கலை அப்படின்றாரு. இவர் என்ன எதிர்பார்த்தாரு, என்ன நடந்துக்கலைன்றதை வெளிப்படையாக சொல்லணும். இல்லை என்ன உங்களுடைய நடைமுறையில் வந்து இந்த செயல்பாடுகளை இப்படி வச்சுக்கிங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு என்னென்ன செயல் திட்டங்களை அவர் சொன்னார், எதை அவங்க ஏற்கலைன்றதையும் வெளிப்படையாக சொல்லணும். அப்போ எதுவுமே வெளிப்படையாக இல்லாமல் இருக்கும் பொழுது என்னுடைய விருப்பத்தின் போல் அவங்க நடக்கலைன்னு சொல்கிறது, ஒரு தனிமனிதனுடைய விருப்பத்தின் போல் ஒரு அரசு நடக்க முடியாது இல்லையா? எந்த அரசாக இருக்கட்டும், இந்த அரசுன்னு இல்லை, எந்த அரசுமே ஒருத்தர் வேலை செஞ்சாருன்றக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு ஜனநாயக தன்மை இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.